அப்படியே தலை வணங்கி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமாக. எங்கள் அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய திருக்குமாரனின் 2ஆம் வசனத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை தாரும். பரிசுத்த ஆவியானவரே பிரசன்னமாயிரும். எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவராய் எங்களின் மீட்புக்காக சிலுவை பாடுகளுக்கு உண்மையே முழுவதுமாய் ஒப்பு கொடுத்த சிலுவைநாதரே, நீர் எங்கள் மேல் பாராட்டின அன்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள கிருபை செய்தரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல தகப்பனே. அமருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்களுக்கு பிரசங்கம் செய்ய போனாலும், எத்தனையோ ஊர்கள், எத்தனையோ சபைகளுக்கு பிரசங்கம் செய்ய போனாலும், திருச்செந்தூரில் பேசுவது சென்றால் அலாதி இன்பமாயிருக்கிறது. பழகிய முகங்கள், அன்பான உள்ளங்கள், பாதிரியார் அவர்கள் பாசத்தின் விளை நிலம். மறுபடியும் சொல்லுகிறேன், பாதிரியார் அவர்கள் பாசத்தின் விளை நிலம். யாராவது எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசு சிலுவையில் தொங்கினார். கல்வாரியை காரிருள் சூழ்ந்திருந்தது. திகில் பிடித்திருந்த வேளை என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய உடலில் இருந்து இரத்தமானது சொட்டு சொட்டாக வடிந்து கொண்டிருந்தது. இயேசுவோடு வலப்புறத்தில் ஒருவனாக, இடப்புறத்தில் ஒருவனாக 2 கள்வர்கள் அறையப்பட்டார்கள். அந்த சிலுவையிலே, கோர சிலுவையிலே ஒருவன் இயேசுவை இகழ்கிறான், மற்றவனோ, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்கிறான். அதற்கு இயேசு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்றார். பாருங்கள் அருமையானவர்களே, காலையில் மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவன் மாலையில் மோட்ச பயணம் செய்கிறான். காலையிலோ மரணத்திற்கு நியமனம், மாலையிலோ மோட்ச பயணத்திற்கு செல்கிறான். பாருங்கள், இக்கல்வனுக்கு இருந்த உணர்வு இயேசுவை சுற்றி நின்ற ஜனங்களுக்கு இல்லாமல் போயிற்று. இக்கல்வனுக்கு இருந்த உணர்வு தினந்தோறும் அவரோடு நெருங்கி பழகிய சீசனுக்கு இல்லாமல் இருந்தது. இக்கல்வனுக்கு இருந்த உணர்வு கற்றறிந்த சாந்தோனாகிய பிலாத்துக்கு இல்லாமல் போயிற்று. இக்கல்வனுக்கு இருந்த உணர்வு நமக்கு இருக்கிறதா? திருச்செந்தூர் சபையாகிய நமக்கு இருக்கிறதா? 2 கள்வர்கள், ஒருவன் உருக்கம் கொண்டான், மற்றொருவனோ இறுக்கம் கண்டான். இந்த உலகத்திலே இந்த சூரியனானது தன்னுடைய ஒளி கற்றைகளை பனிக்கட்டி மேல் பாய்ச்சுகிறது. பனிக்கட்டியோ உருகுகிறது. அதே சூரியன் அதே ஒளி கற்றையை களிமண் மேல் பாய்ச்சுகிறது. களிமண்ணோ இறுகுகிறது. நாம் உருகுகிறோமா? இல்லை, இறுகுகிறோமா? இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் உண்மையிலேயே மெய் ஞானத்தை கண்டு கொண்டவனாய் காணப்படுகிறான். உங்கள் மத்தியிலே 3 காரியங்களை மிக சுருக்கமாய் அடிமை பகிர்ந்து அமரலாம் என வாஞ்சிக்கிறேன். இவன் மெய் ஞானத்தை புரிந்து கொண்டான். சிலுவை மரணத்திலிருந்து விடுபடக்கூட இவன் விரும்பவில்லை. ஆனால் பரலோகத்தில் இடம் கேட்கிறான். பாருங்கள், நாம் எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறோம். எத்தனையோ காரியங்கள், படிப்பு தாரும், செல்வம் தாரும், நல்ல நிலைமையில் வையும்,
என்று எவ்வளவோ ஜெபிக்கிறோம். ஆனால் என்றைக்காவது பரலோக ராஜ்யத்தில் இடம் தாரும் என்று கேட்கிறோமா? நம்மிடத்தில் அந்த ஜெப குறிப்பு உண்டா? உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று என்னைக்காவது கேட்டதுண்டா? பல காரியங்களை கேட்கிறோம். அதைத்தாரும் இதைத்தாரும், கேட்காத காரியங்களே கிடையாது என்று சொல்ல வேண்டும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இடம் வேண்டும் என்று கேட்கிறோமா? நான் கூட பல வருடங்களாக கேட்கவில்லை. ஆக இதே பிரசங்கத்தை ஏரலிலே பண்ண போயிருந்தேன் பல வருடங்களுக்கு முன்னதாக. அங்கே எஸ்கே ஜெய்சிங் ஐயர்வால் இருந்தார்கள். அவர் எனக்கு உறவினர், என்னை கூப்பிட்டு விட்டார்கள், நீ 2வது வசனம் பேசு என்று. ஆனால் அன்று முதல் இன்று வரை பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் தாரும், பரலோக ராஜ்யத்தில் இடம் வேண்டும் என்று ஜெபிக்கத்தான் செய்கிறேன். நீங்கள் கூட உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் அப்படி நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, அக்கள்வன் தன்னை உணர்ந்தவனாக காணப்பட்டான். தன்னிலை உணர்ந்தவன், தன்னை உணர்ந்தவனாக காணப்பட்டான். அவன் கூறுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். தான் ஒரு கொடூர குற்றவாளி என்பதை அவன் உணர்ந்தான். தான் இவ்வாறெல்லாம் வேதனையும் அவமானத்தையும் அடைவதற்கு பாத்திரவான் என்பதை உணர்ந்தான். பாருங்கள், அவன் சொல்கிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். இது தன்னிலை உணர்ந்தவனின் தகைசால் மொழி. தன்னிலை உணர்ந்தவனின் தகைசால் மொழி. தன்னை பற்றி உண்மையை கூறுகிறான். ஆனா நம்ம ஒரு தவறு பண்ணா அதை மறைப்போம், அதை அடுத்தவங்க மேல பழிய போடுவோம். அதனால அந்த ஆளால நான் இந்த தவறு பண்றேன் அப்படி இப்படி என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்தில் பல சிறப்பு இயல்புகள் உண்டு. அதில் தலையான சிறப்பு இயல்புகள் 4 கூறலாம். அதில் ஒன்றுதான் தன்னிலை உணர்தல். தன்னுடைய நிலைமையை உணர்வது. நான் யார், என் தன்மை என்ன, என்னுடைய சூழ்நிலை என்ன, என்னுடைய குறைபாடு என்ன, இவைகளை சீர்தூக்கி பார்த்தாலே பல பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைத்துவிடும். மூன்றாவதாக, அவன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான். அருள்நாதர் கூட மரிக்க போகிறார். அந்த குறுகிய காலத்திலே ஆண்டவரோடு தன்னை இணைத்துக் கொண்டான். அவன் நேரத்தை வீண் பண்ணவில்லை. அதைத்தான் சொல்ல வேண்டும். அருள்நாதர் மரிக்க போகிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிக குறுகிய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டான். அருமை இரட்சகர் அவன் அருகிலேயே இருந்தார். அவனுக்கு கிடைக்கப்பெற்ற பொன்னான வாய்ப்பை அவன் பயன்படுத்திக் கொண்டான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்கிறோம். நாமும் தேவ மைந்தன் நம் அருகிலே இருக்கிறார், உலாவுகிறார். நம்முடைய நிலைமை என்ன? அக்கல்வனிடத்திலிருந்து ஞானார்த்தமான பாடம். அவன் அருள்நாதரோடு தன்னை இணைத்துக் கொண்டான். பரலோகத்தில் இடம் கேட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டான். அவனுக்கு இடம் உறுதியாயிற்று. நமக்கு இடம் உறுதியாயிற்றா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் நிச்சயத்தில் வாழ்கிறோமா என்பது இன்றைய கேள்வி. அல்லது இக்கல்வனிடத்திலிருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம் என்று கூட சொல்லலாம். பாருங்கள், அதனால் அந்த கல்வன் சரித்திரத்தில் இடம் பிடித்து விட்டான். அவனை பற்றி இன்று கூட நாம் தியானிக்கிறோம், படிக்கிறோம், ஆராய்ச்சி செய்கிறோம். ரட்சிப்பின் அனுபவம் தேவை. பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை. உண்மையிலேயே இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஒரு வேத அறிஞர் கூறுகிறார், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களை கொண்டதுதான் திருச்சபை, சும்மா யாரையும் கொண்டது கிடையாது. ஆனா இன்னைக்கு திருச்சபையானது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது.
குடியாரர்கள் இருக்கிறார்கள், விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், துன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த தேவ மனிதன் கூறுகிறார், பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட மக்களை கொண்டதுதான் திருச்சபை. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோமா? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அது மட்டுமல்லாமல் அந்த ரட்சிப்பில் நிலை கொள்ள வேண்டும். சிலர் என்ன பண்றாங்க, நான் பார்த்திருக்கேன், ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 10 வருஷம் கழியும் அவன் தொப்பக்கிட்டே ஒரு பாவத்துல விழுந்து கிடப்பான். பார்த்துக்கிடுங்க, அந்த சோழியே கூடாது, பின்வாங்கி போக கூடாது. ரட்சிப்பிலே நிலைத்து இருக்க வேண்டும். பாவத்தை கண்டால், சோதனைகளை கண்டால் ஓட வேண்டும். ரட்சிப்பிலே நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். பாருங்கள், ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு, பெர்பச்சுவிட்டி. அதை PERPETUITY இது ஒக்காபுலரி என்பார்கள். டிக்ஷனரியிலே ஏராளமான வார்த்தைகள் நாம் வழக்கத்தில் உபயோகிக்காத வார்த்தைகள் இருக்கும். இது பெர்பச்சுவிட்டி என்று சொல்லுவார்கள். அப்போ எனக்கு இப்படி நிறைய வழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் எனக்கு தெரியும். காரணம், ஒரு 35 வருஷமா என்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. இந்த டிக்ஷனரி, இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குல்ல, ஆங்கில அகராதி, அது என் கட்டிலே கிடக்கும். எப்பப்போ நேரம் கிடைக்குமோ அதுல உள்ள வார்த்தைகளை, கடின பதங்களை எல்லாம் படித்து கொண்டு இருப்பேன். பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணுவேன். அப்படி கிடைச்சதுதான் இந்த பெர்பச்சுவிட்டி, அதாவது நிலைத்த தன்மை. அதனுடைய அர்த்தம் டு மேக் இட் லாஸ்டிங். ரட்சிப்பை இந்த பெர்பச்சுவிட்டி என்கிற வார்த்தை சொல்வது போல நம் ரட்சிப்பில் நிலைத்து காணப்பட வேண்டும். நிலைத்த தன்மை. அக்கல்வனை போல நாமும் ஆண்டவரை கிட்டி சேருவோமாக. அல்லேலூயா, ஆமென்.